நம்ம எக்கனாமிக்ஸில் கன்சம்ஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் வந்துட்டு பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா, கன்சம்ஷன்னா என்ன, கன்சம்ஷன் ஃபங்க்ஷன்னா என்ன, கன்சம்ஷன் ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ஆட்ரிபியூட்ஸ் என்ன, சைக்காலஜிக்கல் லா ஆஃப் கன்சம்ஷன் மீன்ஸ் சைக்காலஜிக்கல் லா ஆஃப் கன்சம்ஷன், அதோட ப்ரிப்போசிஷன், அதுக்கப்புறம் அதை டிட்டர்மைன் பண்ணுற சப்ஜெக்டிவ் அண்ட் அப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ், அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்ன டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, இன்டியூஸ் இன்வெஸ்ட்மெண்ட், அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட், அது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு டிட்டர்மினன்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன். கிளாசிக்கல் எக்கனாமிஸ்ட் வந்துட்டு என்ன பிலீவ் பண்ணுறாங்க அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும்தான் வந்துட்டு டிபெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கிளாசிக்கல் எக்கனாமிஸ்ட் எல்லாருமே வந்துட்டு ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் ரியாலிட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற அந்த டெசிஷன் வந்துட்டு நிறைய ஃபேக்டர்ஸ் எல்லாம் டிபெண்ட் ஆகிருக்கு. அது என்னென்ன ஃபேக்டர்ஸ் அப்படின்னா, rate of interest, level of uncertainty, political environment, rate of growth of population, stock of capital goods, necessity of new products, level of income of investors, invention and innovations, consumer demand, policy of the state, availability of capital, liquid assets of the investors. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா வந்துட்டு நம்ம அப்போ இருக்கக்கூடிய அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ கேபிட்டலுக்கோ அந்த பணத்துக்கு இருக்கக்கூடிய அந்த வட்டி விகிதம். அது லெவல் ஆஃப் அன்சர்டைனிட்டி அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல், அதாவது அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியும் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு மாறும். அதே மாதிரி ரேட் ஆஃப் க்ரோத் ஆஃப் பாப்புலேஷன் வந்துட்டு க்ரோத் ஆகும் பொழுதோ, இல்லை இந்த பாப்புலேஷனோட சைஸ் வந்துட்டு லெஸ் ஆகும் பொழுதோ வந்துட்டு அதுவும் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும். கேபிட்டல் குட்ஸ், மூலதன பொருட்கள் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியும் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அஃபெக்ட் ஆகும். புது ப்ராடக்ட் நம்மளுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் இன்வெஸ்ட்மெண்ட் அதனால் அஃபெக்ட் ஆகும். இன்வெஸ்டர்ஸ்க்கு வரக்கூடிய இன்கம், அதாவது இப்போ ஒரு ஆண்டர்பிரினருக்கோ இல்லை ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுக்கோ வரக்கூடிய அந்த வருமானமும் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷனை வந்துட்டு டிட்டர்மைன் பண்ணும். நெக்ஸ்ட்டு கன்சியூமர் டிமாண்ட், வாங்குறவங்களுடைய டிமாண்ட், அதாவது ஒரு பொருளை, குறிப்பிட்ட ஒரு பொருளை வந்துட்டு அதிகமாக கன்சியூமர்ஸ் வந்துட்டு வாங்கினாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம போடுற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு அதிகமாகும். நெக்ஸ்ட் வந்துட்டு பாலிசி ஆஃப் தி ஸ்டேட், அந்த எக்கானமிக் பாலிசியெல்லாம் கொண்டு வராங்க இல்லையா, அந்த பாலிசியும் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்துட்டு டிட்டர்மைன் பண்ணும். நெக்ஸ்ட் அவைலபிலிட்டி ஆஃப் கேபிட்டல், இது வந்துட்டு நம்ம நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அந்த மாதிரி சொல்லலாம். இப்போ அதெல்லாம் வந்துட்டு எவ்வளோ பிளென்ட்டியாக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்துட்டு நம்ம அதிகமாக பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு லிக்விட் அசெட்ஸ் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ், அதே மாதிரி இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னா நம்ம இப்போ ஒரு ஆண்டர்பிரினர் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய லிக்விட் அசெட்ஸ், அதாவது ஒர்க்கிங் கேபிட்டல், அந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும். However, Keynes contended that business expectation and profits are more important in deciding investment. He also pointed out that investment depends on MEC and the rate of interest. MEC அப்படிங்கிறது marginal efficiency of capital. Keynes என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்துட்டு அந்த பிஸ்னஸ் எக்ஸ்பெக்டேஷன், அதாவது ஃப்யூச்சரில் பிஸ்னஸ் எப்படி இருக்கும், அப்படி இல்லைனா வருமானம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்துட்டு டிசைட் பண்ணுறது. அந்த பிஸ்னஸ் வந்துட்டு ப்ளூம் ஆகும், ஒரு குறிப்பிட்ட பிஸ்னஸ் வருங்காலத்தில் வந்துட்டு டெவலப் ஆகிட்டே போகும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும், அந்த பிஸ்னஸில் நிறைய வருமானம் வரும் அப்படின்னா வந்துட்டு நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த ரெண்டும் தான் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை டிசைட் பண்ணுற ஒரு முக்கியமான ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா எம்இசி, மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டலையும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி விதத்தையும் பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னு கீன்ஸ் சொல்கிறாரு. Private investment is an increase in the capital stock such as buying factory or a machine. ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம், ப்ரைவேட்டாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு கேபிட்டல் ஸ்டாக்கை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறது மூலிமா புதுசாக ஏதாவது ஒரு ஃபேக்ட்ரி வாங்குறதுனாலையோ இல்லை ஏதாவது ஒரு மிஷினரி, இருக்கிற ஃபேக்ட்ரியில் மிஷினரி வாங்குறதுனாலையோ வந்துட்டு நம்ம ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்துட்டு அதிகப்படுத்தலாம். நெக்ஸ்ட்டு மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல். MEC states that rate of return on an investment project. Specifically, it refers to an annual percentage yield earned by the last additional unit of capital. இது என்ன அப்படின்னா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு எவ்வளோ திரும்பி கிடைக்குது, அதாவது வருமானம் திரும்பி கிடைக்குது அப்படின்னு பார்க்குறது தான் MEC. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா கடைசியாக ஆட் பண்ண அந்த ஒரு யூனிட் கேபிட்டல், கடைசியாக ஆட் பண்ண நம்மளுக்கு அந்த ₹1 ஒரு ஸ்டாக்குக்கோ ஒரு மூலதனத்துக்கோ வந்துட்டு ஒரே ஒரு மூலதனத்துக்கு நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான். மொத்தமாக எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குது அப்படிங்கிறது கிடையாது, கடைசியாக ஆட் பண்ணால் ஒரு மூலதனத்துக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கிறது. ஒரு யூனிட் அப்படின்னா ஒரு சிங்கிள் யூனிட் ஆஃப் கேபிட்டலுக்கு வந்துட்டு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குது. ஸோ அதை வச்சு நம்ம எவ்வளோ யூனிட் ஆஃப் கேபிட்டல் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு அந்த அவுட்புட்டை வந்துட்டு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். If the marginal efficiency of capital is 5% and interest rate is 4%, then it is worth borrowing at 4% to get an expected increase in output of 5%. இப்போ கடைசியில் ஒரு யூனிட், அந்த ஒரு யூனிட்டை வந்துட்டு நம்ம
ஒரு ரூபாய்னே வச்சுக்கலாம். ஒரு ரூபாய் வந்துட்டு நம்ம அந்த கேபிட்டலில் ஆட் பண்ணுறோம். அந்த ஒரு ரூபாயை நம்ம அந்த கேபிட்டலில் ஆட் பண்ணுறங்காட்டி அதுலேருந்து 5% வந்துட்டு நம்மளுக்கு லாபம் கிடைக்குது. ஆனால் அந்த ஒரு ரூபாய்க்கான ஒரு வட்டி விகிதம் வந்துட்டு 4% அப்படின்னா நம்ம தாராளமாக 4% வட்டிக்கு அந்த ஒரு ரூபாயை வாங்கி அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். An explanation of how the rate of interest influences the level of investment in the economy. Typically, higher interest rates reduces investment because higher rates increases the cost of borrowing and require investment to have a higher rate of return to be profitable. இந்த எக்ஸ்பிளனேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் லெவலை, எக்கானமியில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் லெவலை வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஹையர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு அதிகமாக இருந்தது அப்படின்னா அது இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்துட்டு குறைக்கும். எப்படி குறைக்கும் அப்படின்னா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும் பொழுது அமௌண்ட், கடன் வாங்குறதுக்கான செலவுகள் வந்துட்டு அதிகமாக, அதாவது வட்டி வந்துட்டு அதிகமாக நம்ம கட்டுறோம். அப்போது நம்ம கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டில் அதிகமாக நம்ம வட்டி கட்டினோம் அப்படின்னா நம்ம கடன் வாங்கி அது ஒன்றில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதை வந்துட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு தவிர்ப்போம். அதே மாதிரி அப்படி கடன் வாங்கினாலும் எந்த ஒரு விஷயத்தில் வந்துட்டு அதிகமான லாபம் கிடைக்குமோ அதில் தான் வந்துட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். எல்லாத்துலேயும் வந்துட்டு ரேண்டமாக நம்ம இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம். இந்த கிராஃப் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு இதை வந்துட்டு ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு சொல்லுது. ஒய் ஆக்சிஸில் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் எடுத்திருக்காங்க, எக்ஸ் ஆக்சிஸில் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்துட்டு எடுத்திருக்காங்க. அதாவது கடன் வாங்கிறதுக்கான செலவுகள் வந்துட்டு அதிகரிக்கும் போது இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு குறையும். அதே மாதிரி எந்த ஒரு இண்டஸ்ட்ரியிலையோ இல்லை ஒரு பிஸ்னஸ்லேயோ வந்துட்டு அதிகமான ப்ராஃபிட் கிடைக்குமோ அதில் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப குறைவான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு நம்ம பண்ணுவோம். அதுலேயும் ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட மாட்டோம், அதுலேயும் ஒரு அளவான ரொம்ப கம்மியாக இன்வெஸ்ட்மெண்ட் தான் நம்ம பண்ணுவோம். அதுதான் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துட்டு 5%லேருந்து 8% ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட், நம்ம 5% இருக்கும்போது 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8% ஆகும்பொழுது வந்துட்டு நம்ம 80 தான் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த 5, 8, 80, 100 கொடுத்துருக்காங்க. 5% இருக்கும் பொழுது நம்ம 100 இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்கோம். 8%ஆக இருக்கும்போது 80 வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இது வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் லீனியர் லைன் இது. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துட்டு அதிகமாகிட்டே போச்சு அப்படின்னா வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்துட்டு டிஸ்கரேஜ் பண்ணும். ஏன் அப்படின்னா நிறையா செலவாகிறது தான் வந்துட்டு முக்கியமான ரீசன். ஸோ அதுக்கு வந்துட்டு 2 பாயிண்ட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. வித் ஹையர் ரேட்ஸ் இட் இஸ் மோர் எக்ஸ்பென்சிவ் டு பாரோ மணி ஃப்ரம் பேங்க். அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துட்டு அதிகமாக இருக்கும் பொழுது நம்மளுக்கு வந்துட்டு பேங்க்லேருந்து கடன் வாங்குறது அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்பவே அதிக செலவுகளை வந்துட்டு கொடுக்கும். ஆனால் சேவிங் மணி இன் அ பேங்க் கிவ்ஸ் அ ஹையர் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். அதுவே நம்ம பேங்க்கில் அந்த மணியை வந்துட்டு சேவ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு அதிகமான ரிட்டர்ன் வந்துட்டு கிடைக்கும். அதனால இந்த சேவிங்ஸை வந்துட்டு ஒரு ஃபினான்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்துட்டு அந்த இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் வந்துட்டு நம்ம குறைக்கிறதுக்கு வந்துட்டு வழி இருக்குது. அதாவது இப்போ சேவிங்ஸை வந்துட்டு ஒரு ஃபினான்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக, ஒரு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இல்லாமல் ஒரு ஃபினான்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டை வந்துட்டு நம்ம குறைச்சிக்கலாம். If interest rates rise, firms will need to gain a better rate of return to justify the cost of borrowing using savings. அப்போ அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்துட்டு அதிகமாகும் பொழுது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சேவிங்ஸ்லேருந்து நம்ம எடுத்து அந்த அமௌண்ட்டை அந்த கடன் வாங்காமல் நம்மளோட சேவிங்ஸ்லேருந்து எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறோம். அப்போது அப்படி சேவிங்ஸ்லேருந்து எடுத்து இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது அதுக்கு தகுந்த ஒரு ரிட்டர்ன், அதாவது ஒரு ப்ராஃபிட் வந்துட்டு ஜஸ்டிஃபைடாக வந்துட்டு கிடைக்கணும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல். இந்த எம்இசி அப்படிங்கிற கான்செப்டை வந்துட்டு ஃபஸ்ட்டு யார் வந்துட்டு ஆரம்பித்தா அப்படின்னா ஜேஎம் கீன்ஸ் அப்படிங்கிறவங்க 1936 ஒரு அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டோட இம்பார்ட்டன்ட் டிட்டர்மினண்ட்டாக வந்துட்டு, அதாவது அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை முடிவு பண்ணுற ஒரு காரணியாக வந்துட்டு இந்த மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் வந்துட்டு சொல்கிறாரு. The MEC is expected profitability of an additional capital asset. It may be defined as the higher rate of return over cost expected from the additional unit of capital asset. அதுதான் எம்இசி அப்படிங்கிறது கடைசியாக ஆட் பண்ண அந்த கேபிட்டல் அசெட்லேருந்து கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட். இன்னொன்று என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்துட்டு ரேஷியோ மாதிரி சொல்லலாம். இப்போ கடைசியாக ஆட் பண்ணதுக்கும் அந்த ஒரு யூனிட் இதுக்கும் ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த கேபிட்டல் ஸ்டாக்கோடைய காஸ்ட்டுக்கும் அந்த செலவுகள் அதோடைய விலை எவ்வளவோ அதுக்கான ஒரு இதாக வந்துட்டு டிஸ்கவுண்டட் வேல்யூவாக வந்துட்டு நம்ம சொல்லலாம்.
Meaning of marginal efficiency of capital. MEC is the rate of discount which makes the discounted present value of expected income stream equal to the cost of capital. அதாவது எதிர்பார்க்குற அந்த வருவாய் இருக்கு இல்லையா, நம்ம எவ்வளோ இன்கம் வந்துட்டு எதிர்பார்க்குறோமோ அது வந்துட்டு அந்த கேபிட்டலுக்கான செலவுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரேஷியோவை தான் வந்துட்டு நம்ம இந்த எம்இசி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதாவது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த இன்கமுக்கும் அந்த கேபிட்டல் நம்ம அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக ஆன செலவுக்கும். ஸோ இந்த எம்இசி வந்துட்டு 2 டிட்டர்மினன்ட் ஃபேக்டர்ஸ் தான் இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ப்ராஸ்பெக்டிவ் ஈல்டு ஃப்ரம் அ கேபிட்டல் அசெட். அப்போ இருக்கக்கூடிய மூலதனத்திலிருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வருங்கால லாபம், வருங்காலத்தில் இருக்கக்கூடிய மூலதனத்திலிருந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறதும் எம்இசி வந்துட்டு டிட்டர்மைன் பண்ணும். நெக்ஸ்ட் வந்துட்டு த சப்ளை ப்ரைஸ் ஆஃப் த கேபிட்டல் அசெட். இப்போது அந்த மூலதனத்துக்கு செலவு எவ்வளோ ஆச்சு, அதாவது அங்கே இருக்கக்கூடிய அந்த கேபிட்டலோடைய மார்க்கெட் வேல்யூ என்ன அப்படிங்கிறது வந்துட்டு டிட்டர்மினன்ட் தான். நெக்ஸ்ட்டு ஃபேக்டர் அஃபெக்டிங் எம்இசி. எம்இசி எந்தெந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் எடுக்கிறதுனாலும் இந்த 3 ஃபேக்டர்ஸ் தான் வந்துட்டு ஒரு முக்கியமான கான்செப்டாக, அதாவது ஒரு ஃபேக்டராக வந்துட்டு டிட்டர்மினண்ட்டாக வந்துட்டு பார்க்குறாங்க. த காஸ்ட் ஆஃப் தி கேபிட்டல் அசெட், அதாவது மூலதனத்துக்கு ஆகக்கூடிய செலவு. த எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஃப்ரம் டியூரிங் இட்ஸ் லைஃப் டைம். ஸோ அந்த கேபிட்டல், அந்த மூலதனத்தினுடைய வாழ்நாளில் எவ்வளோ வந்துட்டு நம்மளுக்கு திருப்பி கொடுக்கும் அப்படின்னு. இப்போ ஒரு மிஷின் வாங்கி போடுறோம் அப்படின்னா அந்த மிஷின் ஒரு 10 வருஷம் உழைக்கும் அப்படின்னா அந்த 10 வருஷத்தில் அந்த மிஷின் மூலிமா நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் எவ்வளவு. நெக்ஸ்ட் த மார்க்கெட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போ அந்த ஒரு கடன் வாங்கி போடும் பொழுது அந்த ஒரு பொருளுக்கு வந்துட்டு எவ்வளோ வட்டி கட்ட வேண்டியது இருக்குது. இதெல்லாம் தான் வந்துட்டு எம்இசியை டிட்டர்மைன் பண்ணுறது. The marginal efficiency of capital is influenced by short run as well as long run factors. These factors are discussed in brief. So the marginal efficiency of capital அப்படிங்கிறது வந்துட்டு ஷார்ட் ரன் as well as long run factors. குறுகிய கால காரணிகள், இன்னொன்று வந்துட்டு ரொம்ப நாள் அதோடைய எஃபெக்ட்ஸ் வந்துட்டு இருக்கக்கூடியது, அதுதான் லாங் ரன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு டீட்டெயிலாக கீழே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஷார்ட் ரன் ஃபேக்டர்ஸ். Demand for the product. If the market for a particular good is expected to grow and its costs are likely to fall, the rate of return from investment will be high. If entrepreneurs expect a fall in demand for goods and rise in cost, the investment will decline. மார்க்கெட்டில் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட கூட்ஸுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அதாவது டிமாண்ட் வந்துட்டு அதிகமாகிட்டு இருக்கும் பொழுது அதோட செலவுகளும் வந்துட்டு குறைஞ்சிட்டு போச்சு அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் மூலிமா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன், அதாவது ப்ராஃபிட் வந்துட்டு அதிகமாகும். அதுவே வந்துட்டு ஆண்டர்பிரினர்ஸ் வந்துட்டு டிமாண்ட் வந்துட்டு குறைஞ்சும் அந்த கூட்ஸ் செய்கிறதுக்கான செலவுகள் வந்துட்டு அதிகமாகும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா அதோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு குறையும். இப்போ அந்த டிமாண்ட் வந்துட்டு அதிகமாகும் பொழுது நம்மளுக்கு அந்த பொருளை செய்கிற செலவுகள் வந்துட்டு குறையும் பொழுது நம்மளுக்கு ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்குது. ஸோ எந்த ஒரு இதில் வந்துட்டு ஃபீல்டில் வந்துட்டு ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்குதோ அவங்க வந்துட்டு நம்ம அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுவோம். இதுவே ஆப்போசிட்டில் அதோட டிமாண்ட் வந்துட்டு குறையிறதாகவும் அதோட காஸ்ட் வந்துட்டு அதிகமாச்சு அப்படின்னா வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு அங்கே குறையும். Next வந்துட்டு liquid assets. If the entrepreneurs are holding large volume of working capital, they can take advantage of the investment opportunities that come in their way. The MAC will be high. Liquid assets அப்படிங்கிறது வந்துட்டு இந்த கேபிட்டல்லையே நம்ம கையிருப்பில் இருக்கக்கூடிய அந்த லிக்விட் அப்படின்னா ஃப்ளோவில் இருக்கக்கூடிய ஒரு அசெட். என்ன அப்படின்னா, இப்போ ஆண்டர்பிரினர்ஸ் கிட்ட வந்துட்டு நிறைய ஒர்க்கிங் கேபிட்டல் இருக்குது, அதாவது ஒர்க் பண்ணக்கூடிய திறன் இருக்குது, அந்த மூலதனம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடி என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கோ எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ஏன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலிமா அவுட்புட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு அவங்கக்கிட்ட ஒர்க்கிங் கேபிட்டல் வந்துட்டு இருக்குது. ஸோ அது மூலிமா வந்துட்டு எம்இசி வந்துட்டு அதிகமாகும். Next is sudden change in income. The MEC is also influenced by sudden change in income of the entrepreneurs. If the business community gets windfall profits or tax concession, the MEC will be high and hence investment in the country will go up. On the other hand, MEC falls with a decrease in income. இப்போது எம்இசி வந்துட்டு சடனாக வந்துட்டு ஆண்டர்பிரினருக்கு இன்கம் கிடைக்கிறதுனாலையும் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். திடீர்னு ஒரு வின்ஃபால் ப்ராஃபிட் அப்படின்னா திடீர்னு பயங்கரமான லாபம் கிடைச்சாலோ, இல்லை அந்த குறிப்பிட்ட நாளில் வந்துட்டு அந்த குறிப்பிட்ட ஒரு இயருக்கு வந்துட்டு டேக்ஸ் கன்செஷன் கொடுத்தாலோ வந்துட்டு எம்இசி வந்துட்டு அதிகமாகும். அதே மாதிரி எம்இசி அதிகமாகுது அப்படின்னா கண்ட்ரியில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்துட்டு அதிகமாகும். இன்னொரு பக்கம் பார்த்தா வந்துட்டு இன்கம் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகும் பொழுது, அதாவது ஆண்டர்பிரினர்ஸ்க்கு கிடைக்கக்கூடிய வருமானம் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகும் பொழுது எம்இசி வந்துட்டு குறையும்.
இதுதான் வந்துட்டு சடன் சேஞ்சஸ் இன் இன்கம். அதாவது இன்கம் வந்துட்டு குறைஞ்சாலும் சரி அதிகமானாலும் சரி எம்இசி வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும். இன்கம் அதிகமாச்சு அப்படின்னா எம்இசி வந்துட்டு அதிகமாகும், இன்கம் குறைஞ்சிச்சு அப்படின்னா வந்துட்டு எம்இசி வந்துட்டு குறையும். Next, current rate of investment. Another factor which influences MEC is the current rate of investment in a particular industry. இன்னொரு ஃபேக்டர் எம்இசி அஃபெக்ட் பண்ணக்கூடிய இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த ரேட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு விகிதம், அதை தான் வந்துட்டு நம்ம ரேட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு ஆல்ரெடி நம்மளால் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி ரேட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா அடுத்தது நீ எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே போயிட்டுருக்க போகிறோம் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி அந்த ரேட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்துட்டு போய்கிட்டே இருக்குது அப்படின்னா வந்துட்டு மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் வந்துட்டு குறைஞ்சிரும். ஏன்னா நம்மளால் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அந்த இண்டஸ்ட்ரியில் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், அதுக்கு மேலே நம்ம அந்த இண்டஸ்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அது நம்மளுக்கு அவ்வளோ லாபம் கொடுக்காது. ஸோ எம்இசி வந்துட்டு குறையும். Waves of optimism and pessimism. The marginal efficiency of capital is also affected by waves of optimism and pessimism. In the business cycle, if businessmen are optimistic about future, the MEC will be likely to be high. During periods of pessimism, the MEC is underestimated and so will be low. ஆப்டிமிசம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் திங் தான் வந்துட்டு ஆப்டிமிசம். பெஸ்மிசம் அப்படின்னா வந்துட்டு நெகட்டிவ். இப்போ இந்த மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் வந்துட்டு இந்த ஆப்டிமிசம் பெஸ்மிசம், அதாவது இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் தாட்னால வந்துட்டு அஃபெக்ட் ஆகும். அதாவது பிஸ்னஸ் லைஃப்பில் இருக்கக்கூடிய இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைட்னால அஃபெக்ட் ஆகும். பிஸ்னஸ் மேன் வந்துட்டு ஃபியூச்சரை பற்றின ஒரு ஆப்டமிஸ்டிக் தாட் இருந்துச்சு, ஆப்டமிஸ்டிக்னா பாசிட்டிவான தாட். அப்போ இந்த பிஸ்னஸ் வந்துட்டு ப்ளூம் ஆகும், இதுலேருந்து நம்மளுக்கு நிறையா கிடைக்கும் அப்படின்னா வந்துட்டு அந்த பிஸ்னஸில் எம்இசி வந்துட்டு அதிகமாக இருக்கும். இதுவே அந்த பிஸ்னஸ் மேனுக்கு ஃபியூச்சரை பற்றின ஒரு பெஸ்மிஸ்டிக் ஐடியா, அதாவது ஒரு நெகட்டிவ் தாட், இந்த பிஸ்னஸ் அவ்வளோக்கா லாபம் கொடுக்காது அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா அந்த பிஸ்னஸில் எம்இசி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்துட்டு கம்மியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு லாங் ரன் ஃபேக்டர்ஸ். மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டலில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற லாங் ரன் ஃபேக்டர்ஸ் என்னென்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்துட்டு ரேட் ஆஃப் க்ரோத் ஆஃப் பாப்புலேஷன். Marginal efficiency of capital is also influenced by the rate of growth of population. If population growing at a rapid speed, it is usually believed that the demand of various types of goods will increases. So, a rapid rise in the growth of population will increase the marginal efficiency of capital, and slowing down in its rate of growth will discourage investment and thus reduce marginal efficiency of capital. ஸோ இந்த பாப்புலேஷன் வந்துட்டு அதிகமாகும் பொழுது, அதாவது ரேட் ஆஃப் க்ரோத் ஆஃப் பாப்புலேஷன் அப்படின்னா அந்த பாப்புலேஷன் க்ரோ ஆகிற ஸ்பீட் வந்துட்டு அதிகமாகும் பொழுது அதே மாதிரி பாப்புலேஷன் அதிகமாகுது அப்படின்னா இந்த ஒரு பேசிக் டிமாண்ட் வந்துட்டு எக்கானமியில் வந்துட்டு அதிகமாகும். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கூட்ஸ் வந்துட்டு நம்ம அதிகமாக வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுவோம். அது மூலிமா என்ன ஆகும் அப்படின்னா எம்இசி வந்துட்டு அதிகமாகும். அதாவது டிமாண்டும் அதிகமாகுது, பாப்புலேஷன் அதிகமாகும் பொழுது டிமாண்ட் அதிகமாகுது, டிமாண்ட் அதிகமாகும் போது எம்இசி வந்துட்டு அதிகமாகுது. இதுவே அந்த ரேட் ஆஃப் க்ரோத் ஆஃப் பாப்புலேஷன், அதாவது பாப்புலேஷன் அதிகமாகுது இல்லையா, அந்த ரேட் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக அதிகமாச்சு அப்படின்னா எம்இசிக்கு வந்துட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டு போகாது. அதாவது கான்ட்ரரியாக என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு எம்இசி வந்துட்டு டிக்ளைன் ஆக ஆரம்பிக்கும். இப்போ பாப்புலேஷன் அதிகமாக எம்இசி அதிகமாகும், பாப்புலேஷன் குறைய வந்துட்டு எம்இசி வந்துட்டு குறையும். Next is technical progress. If investment and technical development take place in the industry, the prospect of increase in the net yield brightens up. For example, the development of automobiles in the 20th century has greatly stimulated the rubber industry, the steel and oil industry, etc. So we can say that the invention and technological improvements encourage investment in various projects and increase marginal efficiency of capital. டெக்னாலஜிக்கல் ப்ராக்ரஸ், அதாவது இப்போ புதுசாக நம்ம ஏதாவது ஒரு டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டோ இல்லை வேறு ஏதாவது ஒரு இனோவேஷன்ஸையோ கொண்டு வரோம் அப்படின்னா வந்துட்டு அங்கே வந்துட்டு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு அதிகமாகும். ஸோ கான்ட்ரரியாக எம்இசியும் வந்துட்டு அதிகமாகும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு 20th சென்ச்சுரியில் நிறையா புது விஷயங்கள், அதாவது நிறைய புது வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு கொண்டு வரோம். இது வந்துட்டு ரப்பர் இண்டஸ்ட்ரியும் ஸ்டீல் இண்டஸ்ட்ரியும் ஆயில் இண்டஸ்ட்ரி எல்லாத்தையும் இன்னும் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு அந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் வந்த ஒரு புது இனோவேஷனால் வந்துட்டு அந்த ஒரு ப்ரொடக்ஷனும் வந்துட்டு அதிகமாகுது.
இது மூலியமாக புது இன்வெஸ்ட்மெண்ட்னாலேயோ புது இன்வென்ஷன்னாலேயோ ஒரு புது டெக்னாலஜினாலேயோ வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு என்கரேஜ் ஆகுது. அதாவது பிஸ்னஸ் வந்துட்டு ப்ளூமாக ஆரம்பிக்கும் பொழுது இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்துட்டு அதிகமாக ஆரம்பிக்குது. ஸோ இந்த டெக்னாலஜிக்கல் ப்ராக்ரஸ் வந்துட்டு அதிகமாக மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டலும் வந்துட்டு அதிகமாகுது. நெக்ஸ்ட்டு மானிட்டரி அண்ட் ஃபிஸ்கல் பாலிசிஸ். Cheap money policy and liberal tax policy pave the way for greater profit margin, and so MEC is likely to be high. பணம் சார்ந்த அந்த பாலிசிஸ் எல்லாம் வந்துட்டு எப்படி இருக்குதோ அதை பொறுத்து. இப்போது இந்த பணத்தோட அந்த சீப் மணி பாலிசி, அதுக்கப்புறம் வந்துட்டு லிபரல் டேக்ஸ் பாலிசி. இப்போ டேக்ஸே வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப லிபரலாக தான் கலெக்ட் பண்ணுறாங்க. அதாவது அதிகமான டேக்ஸ் வந்துட்டு வசூலிக்கல அப்படின்னா வந்துட்டு அங்கே வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ப்ராஃபிட் வந்துட்டு அதிகமாகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எம்இசி வந்துட்டு அதிகமாக ஆரம்பிக்கும். நம்ம ஷார்ட் ரன்லேயும் வந்து பார்த்துருப்போம். அது வந்துட்டு டேக்ஸ் கன்செஷன். ஏதாவது ஒரு பர்டிகுலர் இயரில் ஒரு டேக்ஸுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு கன்செஷன் கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்துட்டு டேக்ஸ் கன்செஷன். இது லிபரல் டேக்ஸ் பாலிசி அப்படின்னா டேக்ஸ் பாலிசியே வந்துட்டு லிபரலாக இருக்கிறது. ஸோ ஓவராலாகவே வந்துட்டு அவங்க டேக்ஸ் கம்மியாக கலெக்ட் பண்ணுறது தான் வந்துட்டு இந்த லிபரல் டேக்ஸ் பாலிசி அப்படிங்கிறது. அது அடுத்தது வந்துட்டு நம்ம சீப் மணி பாலிசி அப்படிங்கிறது மலிவு பண கொள்கை. அதாவது மணி பாலிசி வந்துட்டு அவ்வளோ ஒரு பெட்டராக டைட்டாக இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது. Next, political environment. Political stability, smooth administration, maintenance of law and order help to improve MEC. Political environment வந்துட்டு ஒரு இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டர் தான். இப்போது அந்த இதில் வந்துட்டு அரசியல் சூழ்நிலை வந்துட்டு ரொம்ப சுமூகமாக இருந்து எந்தவித ப்ராப்ளமும் நடக்காமல் லா அண்ட் ஆர்டர்லாம் வந்துட்டு அந்த கண்ட்ரியில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு எம்இசி வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகும். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு அதிகமாகும், கூடவே எம்இசியும் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகும். நெக்ஸ்ட்டு ரிசோர்ஸ் அவைலபிலிட்டி. இப்போ நிறைய நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வந்துட்டு நம்மளுக்கு நிறையா வந்துட்டு கிடைக்குது. அதாவது அபண்டன்ஸ் சப்ளை அப்படின்னா ரொம்பவே அதிகமாக கிடைக்குது அப்படின்னா நம்ம அங்கே வந்துட்டு லேபர்ஸை வந்துட்டு அதிகமாக இன்வால்வ் பண்ணி அதுலேருந்து அவுட்புட் வந்துட்டு நம்ம கொண்டு வரும். அதாவது கிட்டத்தட்ட அது பார்த்தா வந்துட்டு ஒரு கேபிட்டல் ஸ்டாக் தான் அது. ஸோ அந்த கேபிட்டல் ஸ்டாக் அதிகமாக எம்இசி வந்துட்டு அதிகமாகும். நெக்ஸ்ட் வந்துட்டு மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். கிட்டத்தட்ட மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டலும் மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான். MEI is the expected rate of return on investment as additional units of investment are made under specified condition and over a period of time. MEI அப்படிங்கிறது கடைசியாக ஆட் பண்ண, அதாவது இப்போது ஆல்ரெடி ஒரு 10,000 இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னா கூட ஒரு 2,000 இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. அந்த அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் மூலிமா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் என்ன அப்படிங்கிறது தான் வந்துட்டு மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். When cost of borrowing is high, business are less motivated to borrow money and make investment on different projects because high cost of borrowing reduces profit margin of the business firm. இப்போது காஸ்ட் ஆஃப் பாரோயிங் வந்துட்டு அதிகமாக இருந்தது, அதாவது கடன் வாங்குறதுக்கான செலவுகள் வந்துட்டு அதிகமாக இருந்தது அப்படின்னா வந்துட்டு பிஸ்னஸ் பீப்புள்ஸ் வந்துட்டு அதிகமாக கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு பண்ண மாட்டாங்க. ஸோ எந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டு அதிகமான ப்ராஃபிட் கொடுக்குதோ அந்த ப்ராஜெக்டில் தான் வந்துட்டு அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஹை காஸ்ட் ஆஃப் பாரோயிங் வந்துட்டு ப்ராஃபிட் மார்ஜின், ஒரு பிஸ்னஸ் ஃபிலிம்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த ப்ராஃபிட் மார்ஜினை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணி, ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக நடக்காதங்காட்டி ப்ராஃபிட்ஸ் வந்துட்டு அவ்வளோக்கா கிடைக்காது. ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் அண்ட் மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு இட் இஸ் பேஸ்ட் ஆன் அ கிவன் சப்ளை ப்ரைஸ் ஃபார் கேபிட்டல். Marginal efficiency of investment வந்துட்டு it is based on the induced change in the price due to change in demand for the capital. இதில் வந்துட்டு என்ன அப்படின்னா எம்இசியில் மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டலில் அந்த ஒரு இருக்கக்கூடிய கேபிட்டலுடைய சப்ளை ப்ரைஸ் எவ்வளவோ அதுதான் வந்துட்டு மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டலை டிட்டர்மைன் பண்ணுது. மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு அந்த கேபிட்டலுக்கான டிமாண்ட் வந்துட்டு சேஞ்ச் ஆகும் பொழுது அந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் என்ன சேஞ்ச் ஆகுதோ அதை பொறுத்து இருக்கிறது தான் வந்துட்டு இந்த மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு இட் ரெப்ரசன்ட்ஸ் த ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் ஆல் சக்ஸசிவ் யூனிட்ஸ் ஆஃப் கேபிட்டல் வித்தவுட் ரிகார்ட் டு த எக்ஸிஸ்டிங் கேபிட்டல். ஸோ முதல்ல எவ்வளோ கேபிட்டல் இருக்குன்னு பார்க்காம ஒரு கேபிட்டல் ஆட் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது சக்ஸசிவாக நம்ம கண்டினியூஸாக ஆட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அந்த கடைசியாக நம்ம ஆட் பண்ண அந்த யூனிட் ஆஃப் கேபிட்டல்லேருந்து நம்மளுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னு பார்க்குறது தான் வந்துட்டு இந்த மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல். இதுவே MEI அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம ஆல்ரெடி இருக்கக்கூடிய கேபிட்டல் ஸ்டாக்கையும் வந்துட்டு கணக்கில் எடுத்துக்கிறோம். கடைசியாக ஆட் பண்ண கேபிட்டல் ஸ்டாக் மூலிமா எவ்வளோ இன்கம் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு வந்துட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் வந்துட்டு த கேபிட்டல் ஸ்டாக்
is taken on the x-axis of diagram. The amount of investment is taken on the x-axis of diagram. MECல வந்துட்டு நம்ம கிராஃப் போடும் பொழுது x-axisல கேபிட்டல் ஸ்டாக் எடுத்துக்கிறோம். ஸோ கேபிட்டல் ஸ்டாக்குக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் பார்க்கறது தான் வந்துட்டு MEC. இதுலேயே வந்துட்டு இங்கே பார்த்தோம் MEIயில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்துட்டு நம்ம x-axisல எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் ஃபோர்த், இட் இஸ் அ ஸ்டாக் கான்செப்ட். ஃபிஃப்த் ஒன் வந்துட்டு இட் இஸ் அ ஃப்ளோ கான்செப்ட். ஸோ MEC அப்படிங்கிறது கேபிட்டல் அப்படிங்கிறது. ஸோ கேபிட்டலில் எவ்வளோ ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டாக்கை வச்சு பார்க்கறது தான் வந்துட்டு ஸ்டாக் கான்செப்ட். இது இன்கம் எவ்வளோ ப்ராஃபிட் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு பார்க்குறங்காட்டி MEI வந்துட்டு ஒரு ஃப்ளோ கான்செப்ட். Next, fifth point, it determines the optimum capital stock in an economy at each level of interest rate. இதில் வந்துட்டு it determines the net investment of economy at each interest rate given the capital stock. ஸோ ஒரு எக்கானமியில் எவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் லெவலில் எவ்வளோ கேபிட்டல் வந்துட்டு மெயின்டைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் வந்துட்டு MEC. இதுவே வந்துட்டு டிஃப்ரெண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் இருக்கக்கூடிய அந்த கேபிட்டல் ஸ்டாக் மூலிமா நம்ம எவ்வளோ எக்கானமியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் சொல்கிறது தான் வந்துட்டு இந்த மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் இன்கம். வந்துட்டு ஃபஸ்ட்டு யார் டெவலப் பண்ணுறா அப்படின்னா வந்துட்டு RF கான் அப்படிங்கிறவங்க எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பேரில் வந்துட்டு இந்த மல்டிப்ளையர் கான்செப்டை வந்துட்டு டெவலப் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கீன்ஸ் வந்துட்டு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளையர் அப்படின்னு சொல்லி மாற்றுறாரு. மல்டிப்ளையர் அப்படிங்கிறது என்னென்னா, the multiplier is defined as the ratio of change in national income to change in investment. If del I stands for increase in investment and del Y stands for resultant increase in income, the multiplier will be K is equal to del Y by del I. Since del Y results from del I, the multiplier is called investment multiplier. மல்டிப்ளையர் அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் சேஞ்ச் ஆகிறதுனால நேஷனல் இன்கமில் இல்லைனா ஏதாவது ஒரு இன்கமில் எவ்வளோ சேஞ்சஸ் நடக்குதோ அதுதான் வந்துட்டு மல்டிப்ளையர். ஸோ இப்போ del I அப்படிங்கிறது வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட், I அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா del I அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டில் எவ்வளோ இன்க்ரீஸ் நடந்திருக்கு. ஸோ அதனால இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்க்ரீஸ் நடந்ததுனால இந்த இன்கமில் எவ்வளோ இன்க்ரீஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதா வந்துட்டு del Y. அதனால தான் வந்துட்டு K is equal to del Y by del I, அதாவது சேஞ்ச் இன் இன்கம் டிவைடட் பை சேஞ்ச் இன் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ இந்த del Y எதனால் நடக்கும் அப்படின்னா del Iனால. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கு தான் Y வந்துட்டு சேஞ்ச் ஆகுது, அதாவது இன்கம் வந்துட்டு சேஞ்ச் ஆகுது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்னால இந்த இன்கம் சேஞ்ச் ஆகுறதுனால இதுக்கு பேர் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளையர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு அசம்ஷன் ஆஃப் மல்டிப்ளையர். Keynes' theory of multiplier works under certain assumptions which limit the operation of the multiplier. They are as follows. ஸோ இந்த Keynes' theory of multiplier வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அசம்ஷனில் தான் வந்துட்டு ரன் ஆகும். அது என்னென்ன அசம்ஷன் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு there is a change in autonomous investment. அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்மளுக்கு சேஞ்சஸ் இருக்கும். அதாவது there is no induced investment, அதாவது இன்டியூஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு அதிகமாக இருக்காது. அதுக்கு பதிலாக வந்துட்டு அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் வந்துட்டு சேஞ்சஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு த மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம் இஸ் கான்ஸ்டன்ட். அதாவது MPC பார்த்துருக்கோம் இல்லையா, மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம், அது வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதாவது ஒரு இன்கம் சேஞ்ச் வந்துட்டு நடந்துச்சு அப்படின்னா ஃபர்தராக இந்த மல்டிப்ளையர் முடிகிற வரைக்கும் எந்த இன்கம் சேஞ்சஸும் வந்துட்டு நடக்காது. நெக்ஸ்ட்டு கன்சம்ஷன் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் கரண்ட் இன்கம். ஸோ கன்சம்ஷன் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு கரண்ட் இன்கமை பேஸ் பண்ணி தான் இருக்கும். தெர் இஸ் நோ டைம் லேக்ஸ் இந்த மல்டிப்ளையர் ப்ராசஸ். ஸோ இந்த மல்டிப்ளையர் ப்ராசஸ் நடக்கும் பொழுது எந்த ஒரு டைம் லேக், அதாவது டைம் டிஃப்ரென்ஸும் வந்துட்டு இருக்காது. கன்சியூமர் கூட்ஸ் ஆர் அவைலபிள் இன் ரெஸ்பான்ஸ் டு எஃபெக்டிவ் டிமாண்ட் ஃபார் தெம். ஸோ கன்சியூமர் கூட்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு டிமாண்ட் எவ்வளோ டிமாண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு கன்சியூமர் கூட்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு சீக்கிரமாக கிடச்சிரும். there is a closed economy unaffected by foreign influences. ஸோ ஒரு closed economy, ஓப்பன் எக்கானமி கிடையாது. ஃபாரின் இன்ஃப்ளூயன்சஸ் எதுவுமே வந்துட்டு அந்த எக்கானமிக்குள்ளே நடக்காது, வெறும் டொமஸ்டிக் இன்ஃப்ளூயன்சஸ் மட்டும்தான். ஸோ அது வந்துட்டு ஒரு closed எக்கானமியாக இருக்கும். there is no change in prices. இந்த மல்டிப்ளையர் எஃபெக்ட் முடிகிற வரைக்கும் ஒரு கமாடிட்டியோட ப்ரைஸில் வந்துட்டு எந்த சேஞ்சஸும் இருக்காது. அதே மாதிரி there is a less than full employment level in the economy. எக்கானமியில் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் இருக்காது, ஆனால் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்படின்னா K is equal to 1 by 1 minus MPC. அதாவது 1 minus MPCயோட ரெசிப்ரோக்கல் தான் வந்துட்டு மல்டிப்ளையர். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா, MPC plus MPS is equal to 1. அதாவது மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூமும் மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு சேவையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா it equals to 1. அப்போது 1 minus MPC அப்படிங்கிறது MPS. அப்போ நம்ம இந்த 1 minus MPC சரி 1 அப்படி என்ன எழுதலாம் அப்படின்னா MPS. அப்போது 1 by 1 minus MPC அப்படிங்கிறத 1 minus MPCக்கு பதிலாக நம்ம 1 by MPS அப்படின்னு கூட எழுதலாம். ஸோ மல்டிப்ளையர் இன்னொரு மாதிரி எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா,
எம்பிஎஸோட ரெசிப்ரோக்கல் தான் மல்டிப்ளையர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த எம்பிசி அப்படிங்கிறது வந்துட்டு மல்டிப்ளை கூட டைரக்டாகவும், எம்பிஎஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இன்வர்ஸாகவும் வந்துட்டு ரிலேட் ஆயிருக்கு. ஸோ நியூமெரிக்கலாக வந்துட்டு நம்ம இப்போ இந்த எம்பிசி, எம்பிஎஸ் அண்ட் மல்டிப்ளையரோட கான்செப்ட் பார்க்கலாம். நியூமெரிக்கலாக நம்ம பார்க்கும் பொழுது இப்போ எம்பிசி வந்துட்டு 0.75 இருக்குது அப்படின்னா வந்துட்டு எம்பிஎஸ் என்னவாக இருக்கும், 1 மைனஸ் எம்பிசி. ஸோ 0.1 மைனஸ் 0.75 0.25 இருக்கும். அப்போது எம்பிஎஸோட ரெசிப்ரோக்கல் தானே. ஸோ 1 மைனஸ் 0.25 இஸ் ஈக்குவல் டு 4. டெசிமல் பாயிண்ட் மூவ் பண்ணும்பொழுது 100/25 அப்படின்ட்டு வரும். ஸோ 4. அப்போது மல்டிப்ளையர் என்னவாக இருக்கும் அப்படின்னா வந்துட்டு 4ஆக இருக்கும். அதை தான் வந்துட்டு இந்த டேபிளில் சொல்லியிருக்கோம். இப்போ எம்பிசி வந்துட்டு 0வாக இருந்தது அப்படின்னா 1 மைனஸ் எம்பிசி, அப்போ 1 மைனஸ் 0 1ஆக இருக்கும். ஸோ அப்போ மல்டிப்ளையர் என்னவாக இருக்கும் அப்படின்னா 1/1 கேஆக இருக்கும். எம்பிசி வந்துட்டு 0.10 இருந்தது அப்படின்னா சேவிங்ஸ் வந்துட்டு 0.90 இருக்கும். இப்போ இன்வர்ஸ் ஆஃப் எம்பிஎஸ், அப்போ 1/0.90 வந்துட்டு 1.11. ஸோ இதே மாதிரி தான் வந்துட்டு எம்பிசி 0.50 இருக்கும்பொழுது எம்பிஎஸும் வந்துட்டு 0.50 இருக்கும். அப்போ 1 மைனஸ் 0.50 2.00 இருக்கும். இதே கான்செப்ட் தான் வந்துட்டு எம்பிசி 1 வரைக்கும் எப்படி வேரி ஆகுமோ அது வரைக்கும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ எம்பிசி வந்துட்டு 0லேருந்து 1குள்ளே தான் இருக்கும் அப்படிங்கிற கான்செப்டும் நம்மளுக்கு தெரியும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம பார்க்கலாம், கன்சம்ஷன் ஃபங்க்ஷனோட ஈக்குவேஷன் வந்துட்டு தெரியும். ஜென்ரலாக வந்துட்டு நம்ம அது எப்படி எழுதுவோம் அப்படின்னா 100 + 0.85 லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் இல்லையா. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு நம்ம அங்கே ஃபஸ்ட்டு 100 பண்ணுறோம். 100 பண்ணும்பொழுது எப்படி அது சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ y is equal to c + i, அதாவது கன்சம்ஷன் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட், இதுதான் வந்துட்டு நம்ம இன்கம் ஓடுது. ஸோ y is equal to சியோட ஃபங்க்ஷன் 100 + 0.85. நம்ம ஃபர்தராக எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு 100 இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ இன்கம் இந்த 0.8 அப்படிங்கிறது வந்துட்டு எம்பிசி, அதுதான் நம்ம பார்த்துருக்கோம் கன்சம்ஷன் ஃபங்க்ஷனில். ஸோ எம்பிசியோட மேக்ஸிமம் வேல்யூ வந்துட்டு 1. ஸோ இந்த 0.8 வந்துட்டு ஈக்குவல் டு இந்த சைட் போகும் பொழுது நம்ம அதை 1ன்னு எடுத்துக்கிறோம். ஃபுல் வேல்யூ 1 அப்படிங்கிறங்காட்டி 1y அப்படின்னு அங்கே இருக்குது தானே. ஸோ அது வெறும் y, ஸோ அதுக்கு மீனிங் வந்துட்டு 1 அங்கே இருக்குதுன்னு அர்த்தம் தான். ஸோ இந்த 1 வந்துட்டு இங்கே மைனஸ் பண்ணும்போது 1 மைனஸ் 0.8y என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு 0.2y மாறிடும். இப்போ 100 + 100 200. இப்போ 0.2y is equal to 200. இப்போ y வந்துட்டு இந்த பக்கம் வச்சுட்டு 200 divided by 0.2 அப்படின்னு எழுதலாம். ஸோ 200 divided by 0.2 வந்துட்டு 1000. இப்போ இது மூலிமா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கன்சம்ஷன் வந்துட்டு கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் வந்துட்டு 100 + 0.8y இருக்குது அப்படின்னா 100 + இந்த இடத்துல வந்துட்டு 0.8 வரணும். உங்கள் புக்கில் பிரிண்டிங் மிஸ்டேக்ஸ் இருக்கும். So 100 plus 0.8 into 1000 is equal to 900. 0.8 into 1000 வந்துட்டு 800 வரும். So 100 plus 800 900. So consumption வந்துட்டு 900க்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா சேவிங்ஸ் என்னவா இருக்கும் 100. ஸோ சேவிங்ஸும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஒன்று தான். இது வந்துட்டு கன்சம்ஷன் போக சேவ் பண்ணும்போது இல்லை இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ S is equal to I is equal to 100. இப்போ ஐ வந்துட்டு ஃபர்தர் வந்துட்டு இன்னொரு 10 வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறோம், அதாவது ஐ இஸ் ஈக்குவல் டு 110. அப்போ என்ன ஆகும், அதே கன்சம்ஷன் ஃபங்க்ஷனில் 100 + 0.8y எடுத்துக்கிறோம். அப்போது டோட்டல் இன்கம் கேபிட்டல் Y இஸ் ஈக்குவல் டு கன்சம்ஷன் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது 100 + 0.8y + 110. இதே மாதிரி 0.8 வந்துட்டு y இந்த பக்கம் ஈக்குவல் டு இந்த சைட் போகும்பொழுது 1 மைனஸ் 1y மைனஸ் 0.8y வந்துட்டு 0.2y ஆயிரும். 100 + 110 210. ஸோ y இஸ் ஈக்குவல் டு 210/0.2. அதை நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 1050 வந்துட்டு கிடைக்கும். அதே மாதிரி கன்சம்ஷன் ஃபங்க்ஷனில் திருப்பி கொண்டு போய் அதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இங்கேயும் அதே மாதிரி தான். C is equal to 100 ப்ளஸ் ஈக்குவல் டு அப்படின்னு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அது வந்துட்டு ப்ளஸ்ஸு 100 + 0.8 into 1050 is equal to 940. ஸோ 940 அப்படின்னா சேவிங்ஸ் எவ்வளோ, இப்போ நம்மளோட மொத்த இன்கம் வந்துட்டு 100 and சாரிடா நெக்ஸ்ட் வந்துட்டு டயக்ராமேட்டிக் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 45 டிகிரி லைனில் வந்துட்டு இன்கம் வந்துட்டு கன்சம்ஷன் ப்ளஸ் சேவிங்ஸ், அதாவது இன்கம் வந்துட்டு நம்ம கம்ப்ளீட்டாக இது பண்ணிடுவோம். ஸோ 45 டிகிரியில் நம்ம அதிகமாக எதுவுமே இருக்காது. இட் இம்ப்ளைஸ் அ வேரியபிள்ஸ் இன் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் ஆர் ஈக்குவல். அங்கே எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் கொடுக்கல. ஸோ இப்போ இந்த 45 டிகிரி லைனில் ஆல்ரெடி நம்ம இந்த ஃபங்க்ஷனில் பார்த்துருக்கோம் இல்லையா, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்க்கு வந்துட்டு ஈக்குவல் வேல்யூ தான் வந்துட்டு இருக்கும். எம்பிசி வந்துட்டு நம்ம 0.8 அப்படின்னு வந்துட்டு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஆக்ரிகேட் டிமாண்ட் கர்வ் C + I கர்வ் வந்துட்டு 45 டிகிரி இதை வந்துட்டு எந்த இடத்துல மீட் பண்ணுது அப்படின்னா வந்துட்டு E அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல தான் வந்துட்டு மீட் பண்ணுது. ஒரிஜினல் நேஷனல் இன்கம் வந்துட்டு 500 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும்,
100 plus 0.8 into 500 is equal to 500. ஸோ அங்கே வந்துட்டு நம்மளுக்கு இன்கமுக்கும் கன்சம்ஷனுக்கும் வந்துட்டு ஈக்குவல் ஆகிடும். when I is equal to 100, y is equal to 1000, c is equal to 900, s is equal to 100 into i. இதெல்லாமே நம்ம வந்துட்டு இந்த இதில் பார்த்துருக்கோம். இந்த ஃபங்க்ஷனை வந்துட்டு தியரட்டிக்கலாக பார்த்துட்டோம். இப்போ இந்த டயக்ராமேட்டிக் எக்ஸ்ப்ளனேஷனில் பார்க்கலாம். இப்போ இந்த 45 டிகிரி லைனில் வந்துட்டு கன்சம்ஷனுக்கும் இன்கமும் வந்துட்டு ஈக்குவல் ஆகிடும். அதுதான் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அதாவது எக்ஸ் ஆக்சஸும் ஒய் ஆக்சஸும் வந்துட்டு ஈக்குவலாக இருக்கும். இங்கே பார்த்தா இது வந்துட்டு சி இஸ் ஈக்குவல் டுடா C is equal to 100 plus 0.81 வச்சுக்கோ. அந்த கர்வ் வந்துட்டு நம்மளுக்கு 100, அதாவது இன்டர்செப்ட் வந்துட்டு 100ல் பாஸ் ஆகும். ஸோ அந்த லைன் வந்துட்டு 100 வழியாக பாஸ் ஆகி நம்மளுக்கு வந்துட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்னொரு ப்ளூ லைன் கொடுத்துருக்காங்களே, இது வந்துட்டு வயலட் லைன் வந்துட்டு இந்த ஒரு டார்க் ப்ளூ லைன் வந்துட்டு 45 டிகிரி லைன். நெக்ஸ்ட் ஒரு ஸ்கை ப்ளூ லைன் கொடுத்துருக்காங்கல்ல, அது வந்துட்டு சி ப்ளஸ் 100, அதாவது கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் ப்ளஸ் 100. அப்போது சிங்கிறது ஆல்ரெடி 100 ப்ளஸ் 0.85 ப்ளஸ் 100, அந்த லைன் தான் வந்துட்டு இந்த ஒரு ஸ்கை ப்ளூ லைன். நெக்ஸ்ட் ரெட் லைன் வந்துட்டு இந்த கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் கூட வந்துட்டு 110, அதாவது நம்ம செகண்ட் நியூமெரிக்கல் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம் இல்லையா அது. ஸோ இப்போது இந்த சி ப்ளஸ் 100ல் இன்கம் வந்துட்டு நம்மளுக்கு 1000 இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு கீழே வந்துட்டு இன்கம், இது வந்துட்டு கன்சம்ஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அதே மாதிரி தான் வந்துட்டு இன்னொரு இன்கம் 1050 இது கொடுத்துருக்காங்க. அந்த 45 டிகிரி லைனில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு எக்ஸ் ஆக்சஸும் ஒய் ஆக்சஸும் வந்துட்டு ஈக்குவலாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த டயக்ராமில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது அந்த கன்சம்ஷன் கூட 100 எது பண்ணும்பொழுது சேவிங்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 45 டிகிரி லைனில் பார்த்தீங்க, 45 டிகிரி லைனுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த கன்சம்ஷன் லைனில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு தெரியும் இது வந்துட்டு 900ல் மீட் ஆகும். இது டயக்ராம் வந்துட்டு கிளியராக இல்லாதங்காட்டி உங்களுக்கு அது ஆக்சஸ் மாறுது. ஸோ இந்த இடத்துல 900 ஆகும், அந்த டிஃப்ரென்ஸ் வந்துட்டு 100. அதே மாதிரி இது போகும் பொழுது இந்த இடத்துல 940ல் வந்துட்டு மீட் ஆகும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு சேவிங்ஸாக இருக்கும். நம்ம எந்த லைனில் பார்க்குறோமோ அந்த லைன்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த கன்சம்ஷன் லைன்லேருந்து தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அதை வச்சு நம்ம டயக்ராமேட்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணால் நம்ம சொல்லலாம். மற்றபடி இந்த கன்சம்ஷன் லைனில் ப்ளஸ் 110லாம் பார்த்தா வந்துட்டு ஈக்குவலாக தான் நம்மளுக்கு இருக்கும். Suppose the government undertakes investment expenditure equal to 100 crore on some public works by the way of wages, price of materials, etc. Thus, income of laborers and suppliers of material increases by 100 crore. Suppose the MPC is 0.8, that is 80%. A sum of 80 crores is spent on consumption. A sum of 20 crores is saved. As a result, suppliers of goods get an income of 80 crores. They in turn spend 64 crores, அதாவது 80% of 80 crore. In this manner, consumption expenditure and increase in income act in a chain-like manner. இப்போ ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 100 crore வந்துட்டு பட்ஜெட் போடுறாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, எம்பிசி வந்துட்டு 0.8 இருக்கும் பொழுது 80 crores வந்துட்டு சப்ளையர் கிட்ட கொடுத்து, அதாவது கன்சம்ஷன் அப்படின்னா அந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு என்னென்ன கன்சம்ஷன் இருக்கும், ஏதாவது மெட்டீரியல்ஸ் வாங்குறது, லேபருக்கு கொடுக்கறது, இல்லைனா வந்துட்டு லேபருக்கு வேஜஸ் கொடுக்குறது, இந்த மாதிரி மிஷினுக்கு வாடகை கொடுக்குறது, அந்த மாதிரி. ஸோ இப்போ ஒரு கான்ட்ராக்டோ ஏதாவது ஒன்று போடும்பொழுது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 80% மார்ஜின், 0.8 தான் எம்பிசி அப்படின்னா 80% வந்துட்டு அந்த ஒரு சப்ளையர்கிட்டையோ ஒரு கான்ட்ராக்டர்கிட்டையோ செலவுக்கு கொடுத்துட்டு மிச்சம் 20% வந்துட்டு சேவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கான்ட்ராக்டுக்கு வரக்கூடிய இன்கம் என்ன அப்படின்னா வந்துட்டு 80 crores. இப்போ அந்த கான்ட்ராக்டர் என்ன பண்ணுவான் அப்படின்னா அவன் ஒரு 80%, ஏன்னா ஓவராலாக நம்ம மல்டிப்ளையரோட கான்செப்ட் வந்துட்டு இந்த எம்பிசி வந்துட்டு மாறாது, ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த கான்ட்ராக்டர் என்ன பண்ணுவான், அவன் ஒரு 0.8 லெவல், அதாவது அவனோட 0.8 லெவல் அப்படின்னா 64 crores. 64 crores வந்துட்டு மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பான். ஸோ அங்கே வந்துட்டு இன்னொரு குறிப்பிட்ட ஒரு 20% அமௌண்ட் வந்துட்டு செலவாகும். ஸோ இப்போ இந்த 64 வந்துட்டு crores வந்துட்டு டிவைட் ஆகி போகும் இல்லையா, இப்போ வேஜஸ் ஆகவோ இல்லை ஒரு இதாகவோ. ஸோ அந்த ஒரு குறிப்பிட்ட பர்சன் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு 10 crores வந்துட்டு ஒரு இன்னொரு கீழே இருக்கக்கூடிய சப்ளையருக்கு கிடைக்குது அப்படின்னா அவங்க மறுபடியும் 8 crores வந்துட்டு செலவு பண்ணிட்டு 2 crores வந்துட்டு சேவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸ் செயின் லைக் ப்ராசஸில் போடுறது தான் வந்துட்டு மல்டிப்ளையர். இதுலேயே வந்துட்டு நம்ம 2 டைப் பார்க்கலாம், பாசிட்டிவ் மல்டிப்ளையர் அண்ட் நெகட்டிவ் மல்டிப்ளையர். பாசிட்டிவ் மல்டிப்ளையர் அப்படிங்கிறது when an initial increase in an injection or a decrease in a leakage leads to a greater final increase in real GDP. அதாவது நம்ம அதிகமாக இன்ஜெக்ஷன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு பண்ணுறோம், அமௌண்ட் வந்துட்டு அதுக்குள்ளே போடுறோம்
அப்படின்னா, இல்லை அப்படின்னா டிக்ரீஸ் ஆஃப் லீக்கேஜ், அதாவது அமௌண்ட் வந்துட்டு நம்ம கையை விட்டு வேறு எந்த வழியிலையும் போகாமல் நம்மளுடைய ப்ரொடக்ஷனுக்காக மட்டும் நம்ம செலவு பண்ணுறோம் இல்லையா, அந்த லீக்கேஜ், அந்த அமௌண்ட் வந்துட்டு நம்ம கையை விட்டு விலை போகிற அந்த லீக்கேஜ் வந்துட்டு டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னாலோ வந்துட்டு ஃபைனல் இன்க்ரீஸ் இன் ரியல் ஜிடிபி வந்துட்டு, அதாவது ரியல் ஜிடிபி வந்துட்டு ஃபைனலாக வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். இதுவே நெகட்டிவ் மல்டிப்ளையர், when an initial decrease, இது இன்க்ரீஸ் கிடையாது, டிக்ரீஸ் இன் அன் இன்ஜெக்ஷன் ஆர் அன் இன்க்ரீஸ் இன் அன் லீக்கேஜ். இப்போ வந்துட்டு நம்மளால் இன்ஜெக்ஷனில் நம்ம டிக்ரீஸ் ஆகுது, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளால் அதிகமாக கொடுக்க முடியல, அதே மாதிரி லீக்கேஜ் வந்துட்டு அதிகமாகிட்டே போகுது அப்படின்னா வந்துட்டு ரியல் ஜிடிபி வந்துட்டு ஃபைனலாக வந்துட்டு டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ஃபைனல் ரிசல்ட், அந்த மல்டிப்ளையர் வந்துட்டு ஒரு செயின் ப்ராசஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. 100 + 100 × 4/5 + 100 × 4/5 ஸ்கொயர் + 100 × 4/5³ அப்படி இல்லை அப்படின்னா இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 100 + 100 + 100 × 0.8, 100 × 0.8 ஸ்கொயர், அதாவது 4/5 அப்படிங்கிறது 0.8, நெக்ஸ்ட்டு 100 × 0.8³ இதெல்லாம் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இதை எப்படி இன்னொரு இதை எழுதலாம் அப்படின்னா 100 × 0.8 80, 100 × 0.8 64, மறுபடியும் பார்த்தா வந்துட்டு 51.2. இதுதான் இப்போ இந்த 100 வந்துட்டு 80 crores வச்சுட்டு 80 crores ஸ்பெண்ட் பண்ணிட்டு 20 crores நம்ம வந்துட்டு வச்சுருக்கோமா. நெக்ஸ்ட் இந்த 80 crores அந்த கான்ட்ராக்டர் என்ன பண்ணுறா, 64 crores வந்துட்டு செலவு பண்ணிட்டு 20 crores அவங்க இன்னும் கீழே போகும்பொழுது 51.2 வந்துட்டு சேவ் பண்ணுவாங்க. ஸோ இதே மாதிரி போயிட்டே இருந்தது அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 500. ஸோ இந்த இதை வச்சு நம்ம எம்பிசி ஃபார்முலாவில் வச்சு கூட இந்த மல்டிப்ளையரை கால்குலேட் பண்ணலாம். எம்பிசி ஃபார்முலா என்ன, 1/1 - MPC. ஸோ இந்த 1/1 - MPC அப்படிங்கிறது வந்துட்டு 1/1 இப்போ MPC வந்துட்டு 4/5, அதாவது 0.8, 4/5 அப்படிங்கிறது வந்துட்டு 0.8. ஸோ 1/1 - 4/5. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் 1 - இப்போ இந்த மேலே விட்டுருங்க, இந்த 1 - 4/5 எல்சிஎம் எடுத்தால் ஹோல் டிவைடட் பை 5 - 4/5ன்னு வரும். ஸோ 5 - 4 என்னன்னா வந்துட்டு 1. ஸோ 1/5. ஸோ இந்த ரெசிப்ரோக்கல் 1/1/5 வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும். ஸோ ஆல்ரெடி இந்த 100 வந்துட்டு இருக்குது, 100 அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு பேசிக்காக நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இது கூட தான் வந்துட்டு நம்ம மல்டிப்ளையர் ஃபார்மில் யூஸ் பண்ணுறோம். ஸோ 100 × இந்த மல்டிப்ளையர் வந்துட்டு 5ஆக இருக்கிறங்காட்டி 100 × 5 500 அது வந்துட்டு மாறிடுது. இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம போன கான்செப்டில் பார்த்தோம் இல்லையா, C = 100 + 0.8. இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு 100ஆக இருந்துச்சு அப்படின்னா அதோட 1000 வந்துட்டு வரும். இதுதான் இப்போ நம்ம அப்படியே பார்த்தோம். அதே மாதிரி I வந்துட்டு 110 ஆகும் பொழுது 1050 வந்துட்டு மாறிடும். ஸோ இந்த பாயிண்ட் B, பாயிண்ட் D நம்ம அந்த கிராஃபில் பார்த்தோம் இல்லையா, அந்த பாயிண்ட் B, பாயிண்ட் Dயில் வந்துட்டு இருக்கும். இது எதனால அப்படின்னா வந்துட்டு இதுவும் வந்துட்டு மல்டிப்ளையரோட எஃபெக்ட்னால தான். Y = C = 500, அதாவது கன்சம்ஷன் வந்துட்டு கிட்டத்தட்ட 500 அப்படின்னா 100 + 0.8 × 500, 500 வந்துட்டு சேவிங்ஸ் 0, அதாவது இன்கமும் கன்சம்ஷனும் ஈக்குவலாக இருக்கும் பொழுது சேவிங்ஸே இருக்காது. ஆனால் பாயிண்ட் பியில் பார்த்தா வந்துட்டு இன்கம் வந்துட்டு 1000, அப்போது என்ன ஆகும் அப்படின்னா 900. அந்த ஆல்ரெடி நம்ம இது வந்துட்டு லாஸ்ட் இதுலேயே நியூமெரிக்கலில் போட்டோம். கன்சம்ஷன் வந்துட்டு 900 இருக்கும், சேவிங்ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ வந்துட்டு 100 இருக்கும். அதே மாதிரி கன்சம்ஷன் 1050 இன்கமாக இருக்கும் பொழுது கன்சம்ஷன் வந்துட்டு 940 இருக்கும், சேவிங்ஸ் வந்துட்டு 1 இருக்கும். இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு எவ்வளோ அதிகமாக இருக்குது, 10 வந்துட்டு, அதாவது ΔI அப்படின்னு பார்த்தா வந்துட்டு 10 வந்துட்டு அதிகமாக இருக்குது. இதுவே ΔY அப்படிங்கிறது எவ்வளோ, அதாவது இன்கம் வந்துட்டு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா வந்துட்டு 1000லேருந்து 1050, அதாவது 50 rupees வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ 10 rupees இன்க்ரீஸ் ஆகும் பொழுது இன்கம் வந்துட்டு 50 rupees இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம தான் இங்கே மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி 0.8 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். ஸோ இந்த 0.8க்கு வந்துட்டு மல்டிப்ளையர் என்ன அப்படின்னா 5. ஸோ 10 rupees இன்க்ரீஸ் ஆகும் பொழுது 10 × 5, அப்போது இன்வெஸ்ட்மெண்ட் 10 வந்துட்டு 10ஆக இருக்கும் பொழுது மல்டிப்ளையர் எஃபெக்ட் போடும் பொழுது இன்கம் வந்துட்டு என்ன ஆயிடுது, 50 ஆயிடுது. மல்டிப்ளையர் எஃபெக்ட் வந்துட்டு K = 5ஆக இருக்கிறங்காட்டி I வந்துட்டு 10ஆக இருந்து 10 இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இன்கம் வந்துட்டு 50 வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது, அதாவது 10 × 5 = 50.
அப்படின்னா வந்துட்டு ஸ்டாட்டிக் மல்டிப்ளையர், டைனமிக் மல்டிப்ளையர் அப்படின்னு வந்துட்டு ரெண்டு இதில் வந்துட்டு இது பண்ணலாம். ஸோ ஸ்டாட்டிக் மல்டிப்ளையர் அப்படிங்கிறதுக்கான இன்னொரு பேர் என்ன அப்படின்னா டைம்லெஸ் மல்டிப்ளையர், லாஜிக்கல் மல்டிப்ளையர், சைமல்டேனியஸ் மல்டிப்ளையர், இந்த மாதிரி அதுக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட் நேம் இருக்குது. ஸ்டாட்டிக் மல்டிப்ளையரில் வந்துட்டு என்ன கான்செப்ட் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இன்கமும் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிடும். சைமல்டேனியஸாக இன்கமும் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிடும். அதில் வந்துட்டு டைம் லேக்கே வந்துட்டு இருக்காது. ஆனால் அதே மாதிரி தான் வந்துட்டு எம்பிசி வந்துட்டு த்ரூ அவுட் த எக்கானமி சேஞ்ச் ஆகவே ஆகாது. அதாவது ஒரு ஈக்குவலிபிரியம் பொசிஷன்லேருந்து இன்னொரு ஈக்குவலிபிரியம் பொசிஷனுக்கு வந்துட்டு அது மூவ் ஆகவே ஆகாது. இதுவே டைனமிக் மல்டிப்ளையர் என்னன்னா வந்துட்டு சீக்வன்ஸ் மல்டிப்ளையர் அப்படின்னு சொல்கிறோம். ரியல் லைஃப்பில் வந்துட்டு இன்கம் லெவல் வந்துட்டு டேரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணனையும் டைம் லேக்கே இல்லாமல் வந்துட்டு இன்கம் லெவல் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிடாது. கண்டிப்பாக அங்கே ஒரு டைம் லேக் வந்துட்டு இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் நம்மளுக்கு அந்த இன்கம் லெவல் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். அதை சொல்கிறது தான் வந்துட்டு இந்த டைனமிக் மல்டிப்ளையர். Next வந்துட்டு leakage of multiplier. The multiplier assumes that those who earn income are likely to spend a proportion of their additional income on consumption. But in practice, people tend to spend their additional income on other items. Such expenses are known as leakages. இப்போ leakage of multiplier அப்படின்னா என்னன்னு சொல்கிறாங்க. இப்போது நார்மல் கான்செப்ட் நம்ம என்ன பார்த்தோம், ஒரு பர்சனுக்கு வந்துட்டு ஒரு இன்கம் வந்துட்டு அதிகமாகுது அப்படின்னா அதில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்துட்டு அவங்க கன்சம்ஷனில் வந்துட்டு அதிகப்படுத்தும். அதாவது எவ்வளோ இன்கம் அதிகமாகுதோ அதே அளவுக்கு வந்துட்டு கன்சம்ஷன் அதிகப்படுத்தலை அப்படின்னாலும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்துட்டு கன்சம்ஷனுக்கும் அதாவது இன்கம் அதிகமாகும் பொழுது கன்சம்ஷனுக்கும் வந்துட்டு அதிகமாகும் பொழுது நம்ம மற்ற ஐட்டம்ஸ்லேயும் கூட வந்துட்டு நம்ம அதை வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதுதான் வந்துட்டு லீக்கேஜஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பேமெண்ட் ஃபஸ்ட்டு வந்துட்டு பேமெண்ட் டுவர்ட்ஸ் பாஸ்ட் டெப்ட்ஸ். அதாவது ஒரு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அடிஷ்னல் இன்கம்மை வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வாங்கியிருக்கிற அந்த ஒரு பழைய லோன், அதாவது பழைய கடனுக்கு வந்துட்டு நம்ம அதை வந்துட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு எம்பிசி வந்துட்டு ரெடியூஸ் ஆகும். இது மூலிமா வந்துட்டு மல்டிப்ளையர் வந்துட்டு எஃபெக்டிவாக வந்துட்டு இருக்காது. நெக்ஸ்ட் வந்துட்டு பர்ச்சேசிங் ஆஃப் எக்ஸிஸ்டிங் வெல்த். இப்போ வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வந்துட்டு இன்கம் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும் பொழுது நம்ம கேபிட்டல், அதாவது அசட்டை வந்துட்டு வாங்குகிறோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு லேண்டோ இல்லை பில்டிங்கோ இல்லை ஏதாவது ஒரு ஷேரோ வாங்கினோம் அப்படின்னா வந்துட்டு அந்த அமௌண்ட் நம்ம நம்மளுக்கு இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சு இல்லையா, அந்த அமௌண்ட் வந்துட்டு கன்சம்ஷன் சர்க்கிள்குள்ளேயே வராது. அதனால வந்துட்டு மல்டிப்ளையர் வந்துட்டு அஃபெக்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்துட்டு இம்போர்ட்ஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அதாவது கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை இம்போர்ட் பண்ணுறதுக்காக, அதாவது நம்ம வந்துட்டு ஃபாரின் கண்ட்ரிக்கு வந்துட்டு அதை சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னா அது மூலிமா கிடைக்கிற இன்கம் வந்துட்டு நம்மளுக்கு இந்த மல்டிப்ளையரை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணாது. ஏன் அப்படின்னா மல்டிப்ளையரோட முக்கியமான அசம்ஷனில் வந்துட்டு இந்த பவுண்டரி நம்ம சொல்லியிருப்போம். அதாவது க்ளோஸ்ட் எக்கானமியில் தான் நம்ம வந்துட்டு மல்டிப்ளையரை இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் வந்துட்டு நான் அவைலபிலிட்டி ஆஃப் கன்சியூமர் குட்ஸ். நெக்ஸ்ட் அசம்ஷன் என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு டிமாண்ட் இருக்கும் பொழுது டைம் லேக்கே இல்லாமல் அதுக்கான சப்ளை வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசம்ஷன் பார்த்துருப்போம். ஆனால் நார்மலாக பார்த்தோம், அதாவது ப்ராக்டிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக அங்கே வந்துட்டு டைம் லேக் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வந்துட்டு சப்ளையை விட டிமாண்ட் வந்துட்டு கிரேட்டராக இருக்கும். அதாவது ஒரு சின்ன இன்ஃப்ளேஷன், ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் வந்துட்டு அங்கே நடந்திருக்கும். இதனாலையும் வந்துட்டு மல்டிப்ளையர் வந்துட்டு அஃபெக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் சுச்சுவேஷன். ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் சுச்சுவேஷனில் வந்துட்டு கிட்டத்தட்ட எல்லா ரிசோர்ஸஸையுமே வந்துட்டு நம்ம கம்ப்ளீட்டாக எம்ப்ளாய் பண்ணியிருப்போம். ஸோ அடிஷ்னலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அங்கே ஆப்ஷனே இருக்காது. இது மூலிமா என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு இன்ஃப்ளேஷன் வந்துட்டு நடக்கும். அதாவது அடிஷ்னல் ரியல் இன்கம், நம்ம இன்கம்ல இருந்து வந்துட்டு நம்ம கன்சியூம் பண்ணுறோம் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா ப்ரைஸ் வந்துட்டு அதிகமாகும். ஸோ அந்த இடத்துல அந்த சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு அது எம்பிசி வந்துட்டு அஃபெக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இதுவும் வந்துட்டு மல்டிப்ளையருடைய லீக்கேஜஸ்க்கான கான்செப்ட் தான். நெக்ஸ்ட் வந்துட்டு யூசஸ் ஆஃப் மல்டிப்ளையர். மல்டிப்ளையர் ஹைலைட்ஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இன்கம் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் தியரி. மல்டிப்ளையர் வந்துட்டு இன்கம் தியரியிலும் எம்ப்ளாய்மெண்ட் தியரியிலையும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத வந்துட்டு இந்த மல்டிப்ளையர் கான்செப்ட் வந்துட்டு சொல்லுது. The process throws light on different stages of trade cycle. பிஸ்னஸ் சைக்கிள் இருக்கு இல்லையா, அந்த நம்ம 4 கான்செப்ட் பார்த்தாலே அந்த 4 கான்செப்ட்ஸில் எப்படியெல்லாம் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு வேரி ஆகுது அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுது. அதே மாதிரி எஸ் அண்ட் ஐ, அதாவது சேவிங்ஸ்க்கும் இன்கம்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஈக்குவாலிட்டியை வந்துட்டு நம்மளுக்கு காமிக்குது. கவர்மெண்ட் பாலிசிஸை ஃபார்முலேட் பண்ணுறதுக்கு இந்த மல்டிப்ளையர் கான்செப்ட் வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட்டை குறைச்சி ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டை வந்துட்டு அச்சீவ் பண்ணுறதுக்கும் மல்டிப்ளையர் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. என்னென்ன கைண்ட்ஸ் ஆஃப் மல்டிப்ளையர் இருக்குது அப்படின்னா வந்துட்டு டேக்ஸ் மல்டிப்ளையர், எம்ப்ளாய்மெண்ட் மல்டிப்ளையர், ஃபாரின் ட்ரேட் மல்டிப்ளையர், இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளையர். இதெல்லாம் தான் வந்துட்டு மல்டிப்ளையருடைய டைப்ஸு.